நீதி மையத்தின் இது நம்மவர் படைப்பாடல்கள் வெளியீட்டு விழா சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. தொண்டர்கள் முன்னிலையில் இசைத்தகடு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து கமல் பேசினார். அரசியலில் வெற்றி பெற தாம் வகுத்திருக்கும் யுக்தியை விளக்கினார். இங்கே வந்திருந்த கருப்பையா அவர்கள் அன்புடன் இந்த நூலை, கற்றை நூலை என் கழுத்தில் போட்டார். நான் ஒற்றை நூல் கூட வேண்டாம் என்று பெற்றோர்களுடன் மறுத்தவன். இந்த கற்றை நூலை பெருமையுடன் நான் கழுத்தில் போட்டுக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த நூல் வெள்ளையர் ஆட்சியை பொட்டலம் கட்டிய நூல். வெவ்வேறு பாகங்களாக, வெவ்வேறு ராஜ்யங்களாக சிதறி கிடந்த நாடை தேய்த்த நூல் இது. எனக்கு பெருமை. இது கட்சிக்கு அப்பாற்பட்டது. நான் பெரியார் அவர்களின் எத்தகைய ரசிகனோ அதே போன்று காந்தியாருடைய ரசிகன். இன்னொரு சரித்திர உண்மை என்னவென்றால், பெரியாரே காந்தியின் ரசிகன். விமர்சகன் என்பது வேறு. அப்படி வந்த வம்சாவளியில் வந்த நான் இதை பெருமையாக ஏற்றுக்கொள்வதில் ஆச்சரியமே இல்லை. இதை எடுத்துறீங்களான்னு கேட்டாரு. இது வேணுமா, இது கமிட் ஆகும், ஏன்னா பத்திரிகையாளர்கள்லாம் அதை போடுவாங்க. போடுங்க. நூல் படிக்கல, அட்லீஸ்ட் பாருங்க அப்படின்னு சில பேருக்கு சொல்லலாம். உங்களை சொல்லல, சில பேருக்கு சொல்றேன். இனி காலம் அப்படிலாம் வராதுங்க. முன்காலத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்ப எல்லாம் கெட்டு போச்சு. இனிமே மகாத்மா காந்தி பிறக்கவா போறாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மகாத்மா காந்தியை நீங்கள் அந்த பச்சை பள்ளத்தில் பார்லிமெண்டில் தேடாதீர்கள். அந்த கிணத்தில் பழைய தவளைகள் இருக்கும். தெருவில் தேடுங்கள். பாதசாரியாய் நடந்து கொண்டிருப்பார்கள், திரிந்து கொண்டிருப்பார்கள் என் முன்னோடிகள், என் தோழர்கள், என் சகோதரர்கள், என் குடும்பம். அது அங்கே தேடுங்கள். மகாத்மாக்கள் கிடைப்பார்கள். மகாத்மா என்பது மந்திர சக்தியால் வருவதல்ல, மேலிருந்து கொடுக்கப்பட்டதல்ல. நாம் உள்ளிருந்து உணர்ந்து கீழிருந்து வருவது. அவர்கள் தான் வந்த மேடையில் பேசிக்கணும். வெய்ய காலத்துல வேர்க்குது, என்னையாது முந்தியெல்லாம் நல்லா இருக்கும், வேர்க்குது ரொம்பன்னு சொல்றவங்க யாராவது செடிக்கு தண்ணி ஊத்தணும்னு யோசிச்சிருக்காங்களா? ஒருத்தர் முன்பின் தெரியாத செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்காருன்னா இவர் தான் நாம் பார்க்கிற, நாம கேள்விப்படுகிற அந்த சிபி அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா, சிபி சக்கரவர்த்தி. யாருதான் அவங்க? இவர் ராஜாவா இருந்திருந்தா தொடையரசு கொடுத்திருப்பாரு. வெறும் சாமானிய மனிதர்ங்கிறதுனால அவரால் முடிஞ்சது செய்கிறாரு. இது எல்லாரும் செய்ய முடியும். இந்த மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வர போகிறீர்கள். நான் செய்ய போறேன்னு மட்டும் நம்பிக்கிட்டு மல்லாஞ்சு சாஞ்சு உட்கார்ந்துடாதீங்க. நிமிர்ந்து உட்காருங்கள். இந்த நாட்டை மாற்றும் வலிமை உங்கள் கையில் இருக்கிறது. சொல்லுங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், எப்படி சார் நீங்க எல்லாம் தாக்கு பிடிக்க போறீங்க? இங்க அரசியல் சூழ்ச்சிகளும் மொத்தமா பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்குற அந்த விளையாட்டுல நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. வாங்க மாட்டோம் நாங்கன்னு சொல்றது மாத்திரம் போதாது. வாங்குறவங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் அவங்களுக்குங்கிறத எடுத்து சொல்லணும். நீங்க வாங்க மாட்டேங்கிறதுல எனக்கு சந்தோஷம், அதனாலதானே கூடி இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, வேற வழி என்னங்க பண்றது? எங்க ஏழ்மைக்கு பின்ன நீங்களா கொடுப்பீங்க அப்படின்னா, ஆமா கொடுப்போம், ஆனா இப்படி கொடுக்க மாட்டோம். 5 வருஷத்தை வித்துட்டு ஒரு நாளைக்கு 90 பைசாவோ 80 பைசாவோ வரும். கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 5 வருஷத்தை அப்படியா விற்கிறது? உனக்கு சேர வேண்டியது 1.5 லட்சமோ 2 லட்சமோ. அதை விட்டுட்டு 5000க்கும் 10,000க்கும் நீங்க இப்படி உங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பது எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள்.